பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் பஹ்ரைன் தேசத்தில் ஊழியம் செய்கிற ஹெப்ரோன் தமிழ் ஐபிசி சர்ச்சினுடைய ஸ்தாபகரும் ஊழியருமாக இருக்கிற பாஸ்டர் மோகன் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சியை பற்றி நம்ம இப்போ கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. பாஸ்டர், நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் கூட உடன்பிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என் கூட ஒரு அண்ணன், 2 அக்கா, நான் இளையவன். சிறு பருவத்திலிருந்தே சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவேன், சபைக்கு ரொம்ப ஒழுங்காக போவோம், சபையினுடைய எல்லா நிகழ்விலும் போய் பங்கு கொள்வேன். வாலிபனான போது வாலிப ஐக்கியத்தில் பொறுப்பாளனாக இருந்திருக்கிறேன். இல்லை, நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். அதில் பிறந்து வளர்ந்தோம். பாரம்பரியமாக சபைக்கு ஒழுங்காக போகிறது, ஆராதிக்கிறது, எல்லா ஆராதனையிலும் போய் பங்கு கொள்வது, சண்டே ஸ்கூலில் ரொம்ப எல்லா இதுக்கும் போகிறது. அதுபோல் வாலிபனான போதும் வாலிப ஜப ஐக்கியத்தில் செக்ரட்டரியெல்லாம் இருந்திருக்கிறேன். அதுபோல் கொயரில் அன்றைக்கு இதை போல் ஆர்கன்லாம் இல்லாத காலங்கள், எலக்ட்ரானிக் ஆர்கன் இல்லாத காலங்களில் அன்றைக்கு கொயர்லெல்லாம் சபையில் ஹார்மோனியம் போடுற அதெல்லாம் பண்ணி ரொம்ப ஒழுங்கு வெளி மக்களுடைய பார்வையில் ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கையை போகிறதா என்னுடைய ஆரம்ப வாழ்க்கை இருந்தது. ஆமாம், சிறு பருவத்தில் சிறுவருக்குள்ள எல்லா காரியங்களும் உண்டு. ஆனாலும் மக்களுடைய பார்வையில் இவன் ஒரு நல்ல பையன் சொல்கிற அளவுக்கு அப்படி சபையோடு உள்ள ஒரு இதில் வளர்க்கப்பட்டேன்னு வளர்ந்தேன். ஆமாம். வாலிப பருவத்தில் பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அந்த சில பேர் அந்த பாவத்திலலாம் அடிமை. ஆமாம், நான் சொன்னது போல் வெளியில் சர்ச்சு ஊழியம் இந்த ஆராதனைன்னு இருந்தாலும் உள்ளான அளவில் ஒரு உலக பிரகாரமான துன்மார்க்கர்கள் எப்படி இருப்பாங்களோ வீட்டுக்கு தெரியாது. ஆமாம், உலக பிரகாரமான துன்மார்க்கர்கள் எப்படி வாழ்வார்களோ அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. அதுக்கு வீட்டுக்கு தெரியுமா? நீங்கள் கேட்ட காரியத்தில் என்னென்னா, ஒரு முறை எங்கள் ஊரில் இரணியல் என்று சொல்கிற ஒரு ஊர் இருக்குது. அதில் ஒரு சினிமா தியேட்டர் உண்டு. வீட்டுக்கு தெரியாமல் போய் சினிமா பார்த்துட்டு வெளியே வர்றேன். எங்கள் அப்பா அந்த தியேட்டர் வழியாக வர்றார். அந்த தியேட்டரில் ஆட்கள் விட்டு வர்றாங்க, எங்கள் அப்பா அந்த இது வழியாக வர்றாரு. வரும்போது நான் எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே பயந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக கேட்டார், என்ன மக்களே இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சு வாரியேன். அப்போது அப்படி வீட்டுக்கு தெரியாமல் நிறைய நான் சொன்னது போல் உலக பிரகாரமான துன்மார்க்கர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்களோ அப்படியெல்லாம். ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உலக பிரகாரமான துன்மார்க்கர்களோடு அல்ல. இதே போல தான் சபை சர்ச்சுக்கு ஒழுங்காக போவோம், எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்து நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அந்த நாட்களில். ஆமாம். அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டவருக்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆண்டவர் ஒரு ஆள் முன்குறிக்கணும்னா ஏதாவது ஒன்று என்கவுண்டர்னு. ஆமாம்மா, கண்டிப்பாக. நான் படித்து முடிச்சுட்டு பெங்களூருக்கு வேலைக்காக போயிருந்தேன். அங்கே போய் ஒருவர் எனக்கு ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ அந்த பெங்களூருக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ பாரம்பரியமாக நீங்கள் அந்த சபையில் இருந்து வந்திருக்கிறீங்க. இப்போ ஆவிக்குரிய ஆட்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி தோணும்? அந்த நாட்களில் ஆவிக்குரியவர்களை ரொம்ப வருத்தேன். எங்கள் வீட்டுக்கு சில நேரம் ஜோம் பண்ண சில ஜெப வீட்டில் உள்ள சகோதரிகள் வருவார்கள். அவங்க வந்தாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோடு வந்தாங்கன்னா நான் பேக்கில் திறந்துட்டு போயிடுவேன். அப்போ வீட்டில் அதுக்கு வழிவாசல்கள்லாம் இருந்துச்சு. வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வருவார்கள். அதான் எங்கள் அம்மா அங்கீகரிப்பார்கள். பட் நான் எல்லாம் அதுக்கு ரொம்ப எதிர். என்னன்னு சொல்லணும்னா, ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே சபையில் எல்லாம் நல்லா ட்ரம் அடிச்சுட்டு பாடிக்கொண்டிருந்த போது நானும் என் கூட சேர்ந்தவர்களும் கல்லுகளை எடுத்து, அன்னைக்கெல்லாம் ஓலைப்பெறையில் தான் அந்த ஜப வீடுகள் இருக்கும், அங்கேருந்து கல்லுகளெல்லாம் எடுத்து எறிந்திருக்கிறோம். அப்படி நிறைய வேண்டாத காரியங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் சபையிலே ஒரு
ஒரு 3 பெண்கள் இதே போல் ஆவிக்குரிய சபைகளில் போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபைக்கு வந்துட்டாங்க. பாரம்பரிய சபையில இருந்து வெளியில் ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சபையில் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு திருமண காலம் வந்தபோது நான் சபையில் ஒரு கமிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தேன். இவங்கெல்லாம் மூழ்கி ஸ்தானம் எடுத்திருக்காங்க, அதனால் இவங்களுக்கு கல்யாணம் காரியத்தில் ஒத்துக்கக்கூடாது, இவங்களை சபையிலேருந்து நீக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் லெட்ரு எழுதி கொடுத்து அதை அவங்க பரிசீலனை செய்து அதில் 2 பிள்ளைகளை அவங்க திருமணமே அதன் மூலமாக தடானது. ஒரு பிள்ளை அப்பாலஜி கேட்டு அந்த பிள்ளையை சபையில் சேர்த்துட்டாங்க. 2 பிள்ளைகள் விலகினாங்க, விலகி வேறு சபையில் இணைந்து அப்படி ஆமாம் அந்த நாளில் ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களுக்கு எதிரான ஒரு அனுபவத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமாம், உலக பிரகாரமான ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம். இப்போ அப்பா அம்மா பிரதேசம் அவங்க எல்லாரும் அவங்க உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்தவ அளவில் உள்ளவங்க தானே. நம்ம இப்போ வெளியில் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, இதுவும் அவங்களுக்கு பெருசாக தெரிகிற காரியம் இல்லை. ஆமாம், இதில் அவங்க எல்லாம் அதை பற்றி ஒன்றும் அவங்க ஒன்றும் சொல்லலை. முடிச்சுட்டு ஒருவர் அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் வேலை எடுத்து தருவதாக என்னுடைய ஒரு பிரதர்லாம் சொன்னாங்க. அதனால நான் அங்கே போயிருந்த இடத்துல நான் எதிர்பார்த்த அளவு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காததுனால அங்கே உள்ள பேச்சுலர் கூட தங்கி இருந்தேன், வேலை தேடிக்கொண்டே இருந்தேன், ஆனால் வேலை கிடைக்கல. இப்போ ஒருவர் சொன்னார், ஆமாம், அந்த நாட்களில் பிளாஸ்டிக்ஸ் மோல்டிங், இந்த சின்ன பிளாஸ்டிக்கில் மோல்டு பண்ணுகிற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி போல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு அன்றைய நாட்களில் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல என்னோட 2 சகோதரர்கள் கூட இணைந்து நாங்கள் ஒரு 3 பேராக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். கம்பெனி அப்படியே வளரும்போது திடீரென்று கம்பெனி தொய்வடைய ஆரம்பித்தது. கூட உள்ள 2 பேரும் போயிட்டாங்க, கம்பெனியை விட்டு அந்த ஷேரை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானே நடத்த வேண்டிய ஒரு நிலை, கடைசியில் என்னால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலையில் நாம் கொண்டு போன காசு செலவழிந்தது. எனக்கு வேலை செய்தவர்களுக்கு கூலி கொடுக்க முடியலை, அந்த இண்டஸ்ட்ரி நடத்தி கொண்டிருந்த அந்த கட்டடத்திற்கு வாடகை கொடுக்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் தள்ளப்பட்டேன். உலக பிரகாரமான சினிமா பார்க்கறது, அது பார்க்கறது. ஆமாம், அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பலர் எங்களை தேடி வந்திருக்காங்க. அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற அருமையான ஊழியர்கள் எங்கள் வீட்டுகளுக்கு வரும்போது அவங்களெல்லாம் நாங்கள் எதிர்த்துருக்கோம். என்னென்னா பாருங்க, எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குது, நாங்கள் கிறிஸ்தவர்கள், பெங்களூரில் சுவிசேஷம் சொல்ல வந்தவங்களெல்லாம் வறுத்து அவங்களெல்லாம் துரத்திருக்கோம். அப்படின்னா எங்களுக்கு பைபிள் இருக்குது, நாங்கள் எல்லாம் கிறிஸ்டியன் தான். இயேசுவே தெரியாதவங்க வேறு யாராவது பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் இயேசுவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் வரக்கூடாதுன்னு எல்லாம் வறுத்து தள்ளியிருக்கிறோம். ஆக இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்தில் தான் பயங்கரமான ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் தள்ளப்பட்டு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட முடியாத நிலை, இன்னும் என்னுடைய சாப்பாட்டு கூட கஷ்டப்படுகிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட போது இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, சாகிறது தான் மேல்னு சொல்லி மரிப்பதற்கு நான் ஆயத்தமாகிட்டேன். அப்படி மரிப்பதற்கு இப்போ நீங்க பெங்களூர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு சொல்லலை. ஏன்னா இன்றைய போல் அன்றைக்கு மொபைல்லாம் கிடையாது, கடிதம் எழுதி தான் அறிவிக்கணும். அதனால எல்லாத்தையும் அறிவிக்கிறேன். ஏன்னா நம்மளே எங்கள் பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காரியத்தை ஒன்றும் சொல்லலை. ஆகவே நான் தான் தனிமையாக கஷ்டப்பட்டு அப்படி ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போது இனி மரணம்தான், மரித்திடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் விடியற்காலம் பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தங்கியிருக்கிற வீட்டில் என்னை பகலில் தேடி வந்துடுவாங்க. யார் இந்த வேலை செய்துட்டு சம்பளம் கொடுக்காத அந்த வேலையாட்கள் என்னை தேடி வந்துடுவாங்க. ஆகவே இன்னும் சிலர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கல. ஸோ அவங்க காசுக்கு வந்துடுவாங்களேன்ட்டு காலையில் 5 மணிக்கு என்ன பண்ணிடுவேன், வெளியே போயிடுவேன். போயிட்டு எல்லாரும் உறங்கின பிறகு தான் வீட்டுக்கு வருவேன்.
யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு விதமான ஒரு வாழ்க்கை, சாப்பாடுக்கும் கஷ்டம், சாப்பாடு எல்லாத்துக்கும் கஷ்டமான நிலை. அப்போது அப்படிப்பட்ட நாளில் ஒரு முறை ஒரு நாள் ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பெங்களூரில் வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க, சாப்பாடுக்கும் கஷ்டப்படுறீங்க, ஏன்னா அங்கே பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தெரிஞ்சிருவாங்க எல்லாரும், கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பீங்க. ஆமாம், அவங்க எல்லாம் வந்து அவங்களும் முடிஞ்ச உதவி செய்வாங்க. ஒரு அளவு தானே எல்லாருமே பண்ண முடியும். உங்களை மனசு நோகடிக்கிறது போல அந்த டைம்ல யாராவது பேசியிருக்காங்களா? அப்படிப்பட்ட இதை நான் ஃபீல் பண்ணதாட்டு தெரியல. இந்த மற்ற நான் கொடுக்க வேண்டிய பகுதியிலிருந்து நமக்கு சில அவமானங்கள் காரியங்கள் உண்டு. ஆனால் மற்றவங்க முடிஞ்ச உதவியை பலர் எனக்கு செய்தவங்க இன்றைக்கும் பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் விடியற்காலம் 5 மணிக்கு நான் வெளியில் இறங்கி போகும்போது ஒரு பைக்கில் வந்து என்னுடைய வீட்டுக்கு முன்பதாக நின்றுட்டு தம்பி அப்படின்னார். நான் அவரை எட்டி பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாஸ்டர் ப்ளஸ் ஒரு கம்பெனியில் மேனேஜர். முன்னால் பிபிஎல் டிவின்னு ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவிக்கு உள்ளால் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸை நாங்கள் எங்கள் கம்பெனி தான், நாங்கள் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்துருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க டை தருவாங்க, நாங்கள் அடித்து அப்படி கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க டை வந்து எங்கள்கிட்ட மாட்டிடுச்சு எங்கள் ஃபேக்ட்ரியில். நான் ஃபேக்ட்ரிக்கு வாடகை கொடுக்காதனால அந்த ஃபேக்ட்ரிக்கு ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு லாக்கை போட்டு ஃபேக்ட்ரியை பூட்டிட்டார். உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருளையும் என்னால் எடுக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி நடத்துறது யார் அப்படி இப்படி விசாரித்தப்போ எப்படியோ தெரிய வந்திருக்கு, இங்கே அந்த பையன் இருக்கான், ஆனால் காலையில் போயிடுவான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் 5 மணிக்கு அங்கே வந்துட்டார். வந்து நின்று என்னை பார்த்த உடனே அவர் ஸ்டக் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா அன்றைக்கு நைட்டு, அதாவது என்ன 5 மணிக்கு பார்க்க வந்திருக்காரு, முந்தின நாள் நைட் அவருக்கு தரிசனத்தில் அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துட்டு ரொம்ப ஒரு சோக நிலையில தான் வாழ்ந்தேன். இதே தாடியோட ஒரு பையன் தூக்கில் தொங்குறது போல அவர் ஒரு தரிசனம் பார்த்துருக்காரு நைட். இதே ஃபேஸை பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னால் அவர் என்ன பார்த்ததில்லை. ஆனால் அன்னைக்கு வந்து அவர் இதே ஃபேஸில் என்ன தூக்கில் தொங்குறது போல பார்த்தார்ல. இப்போ என்னை நேரடியாக பார்த்தோன்னா அவருக்கு ஸ்டாக் ஆகிட்டு என்ற கோமா பேச வந்தவர், என்னடா நீ எங்கள்கிட்ட வாங்கிட்டு எங்களுக்கு பிபிஎல் கம்பெனிக்கு சப்ளை பண்ணணும், நீ இப்படி டையை வச்சுட்டு பூட்டி போட்டிக்கிட்டு கோபத்தோடு வந்து பேசன்னு வந்தவர் அப்படியே உடஞ்சி போய், தம்பி வா பைக்கில் வானவனை வான்னு சொல்லி அவரை சற்று அறிமுகப்படுத்திட்டு என்னை பைக்கில் கூப்பிட்டு போயிட்டார். எனக்கு அவர் தெரியாது. இருந்தாலும் அவர் சொன்னார், நான் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், எங்கள் டை இங்கே இருக்குது, பட் நீ வா எனக்கு கூட. நான் உடனே அவருக்கு பைக்கில் ஏறி போயிட்டேன். அப்படி என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு விட்டுட்டு சொன்னார், இப்படி நான் உன்னை நேற்று தரிசனத்தில் பார்த்தேன் அப்படின்ட்டு எனக்கு சரித்திர ஹிஸ்டரியை கேட்குறாரு. ஒரு சாதாரணமாக ஒரு அழைச்சிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு என்கிட்ட பேசினார். நான் இப்படி நான் தரிசனத்தில் பார்த்தேன், உன் பிரச்சனை என்ன அப்படின்ட்டு கேட்க ஆரம்பித்தார். கேட்க ஆரம்பித்த போது என்னுடைய எல்லா இதையும் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் மேனேஜர். அந்த கம்பெனி நிறைய பேருக்கு சப் கான்ட்ராக்டெல்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்கிற ஒரு கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியில் என்னை அழைச்சிட்டு போனார். அந்த ஓனரோட பேசினார். பேசி என்னுடைய பிரச்சனையை சொன்னார். அப்போ அந்த ஓனர் என்ன சொன்னார், தம்பி நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ எனக்கு மாத்திரம் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சப்ளை பண்ணு, நான் வேறு யாருக்கும் கொடுக்கல, உனக்கு தரேன்னு சொல்லி என்னுடைய கடனை எல்லாம் தீர்த்து அங்கேயே தங்க வச்சு அந்த பாஸ்டர் அவங்க எல்லாம் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாஸ்டரே எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்துட்டு அவர் எனக்கு இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதில் தொடப்பட்டு அவரோட பிறகு போய் தங்கியிருந்து ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆவிக்குரியவங்கனாலே பிடிக்காது, ஒரு வெறுப்பு அவங்களுக்கு மேலே இருந்துச்சு. இப்படிலாம் இது ஒரு பாஸ்டர், நான் நினைக்கிறேன் ஆவிக்குரிய பாஸ்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஆவிக்குரியவங்களை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதான் சொல்கிறேன். இப்போது
எப்படின்னா எனக்கு வேற வழி ஒன்றும் இல்லை, மார்க்கமே இல்லை. இனி நான் சாகிறது தான் முடிவு. அதை கடைசியான ஒரு நிலைக்குள்ள வந்துட்டேன். அப்போ இப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தர் எனக்கு அன்பு காட்டுகிறாரு. இப்போ நான் மற்றதெல்லாம் விட்டேன். இப்போ எனக்கு வாழ்க்கை பிரச்சனை, நான் மறிக்க வேண்டியவன். அந்த இடத்துல இப்படி ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், இவ்வளவுக்கு எனக்கு இவ்வளவு பல லட்சக்கணக்கில் உள்ள பணங்களை அவங்க ஒரு கேரண்டியோட கொடுத்துட்டு இந்த உதவியை எனக்கு செய்து என்னை மீண்டும் எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு மற்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா இல்லை. அவருக்கு மேலே ஒரு நேசம் வந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தை என்னை தொட ஆரம்பிச்சுது. ஏன்னா பைபிளில் ரட்சிப்பு கர்த்தருடையதில்லை. ஆமாம், அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன அந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் என் இருதயத்துக்குள்ள விழ ஆரம்பித்து. இதுக்கு முன்னாலெல்லாம் விழாது. யாரும் சொன்னாலும் நாங்கள் கிறிஸ்டியனு, நாங்கள் இதுதான், நீங்கள் போங்க, நீங்கள் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து இப்போது அப்படி அல்ல. என்னுடைய மரண அந்த தருவாயில் ஆமன் வந்த உதவியும் அதோடு சேர்ந்து விதைக்கப்பட்ட வசனமும் என் உள்ளத்துக்குள்ளே போய் விழுந்தது. அப்படி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று தொடர்ந்து அவருக்கு கீழே இருந்த அந்த பாஸ்டரோட கூட தங்கியிருந்தேன். அவர் திருமணமானவராக இருந்தாலும் தனிமையாக அந்த பகுதியில் அவருக்கு தனி வீடு, அங்கே அவரோட கூட தங்க வைத்தார். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 2 வருஷம் அவர் கூட இருந்து அவருக்கு சேவை செய்ய எப்படிப்பட்ட சேவைகள்லாம் செய்வீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா இப்போ உள்ள ஊழியக்காரங்க முன்னாடி போல் அந்த ஒரு ஊழியருக்கு கீழே அடங்கி இருந்து ஊழியத்துக்கு வர்றது அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க. உடனே ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசல் விரிஞ்சு கிடக்கிறது போல ஒரு ஊழியரை கீழே அவங்க சொல்படி கேட்டு அந்த கொட்டினாலும் அடித்தாலும் அதைப்படி கேட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை யாரும் விரும்புறதில்ல. நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஊழியருக்கு சேவை செஞ்சு, அது எப்படிப்பட்ட சேவைகள்லாம் சொல்ல வந்தால் ஆக்சுவலி எல்லா பகுதிகளிலும் உதாரணத்துக்கு சொன்னால் அவர் எல்லா நாளும் 4 மணிக்கு சரியாக எழும்பி ஒரு 1 hour ஆங்கிலத்தில் ஃபேமிலி அவர் கூட இல்லை, அவர் தனியாக அங்கே இருந்தார். ஸோ அவர் கூட என் கூட இன்னும் 2 வாலிபர்கள் உண்டு. நாங்கள் எல்லாரும் அவர் கூட ஒரே பில்டிங்கில் இருந்தோம். காலையில் 4 மணிக்கு எழும்பி ஒரு 1 hour ஆங்கிலத்தில் ஜெபம் பண்ணுவார். 5 மணிக்கு எங்களை எல்லாரும் எழுப்புவார். நாங்கள் எல்லாரும் 5 மணிக்கு எழும்பி எங்கள் கூட ஒரு 1 hour சேர்ந்திருந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு 6 o'clock வரை ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் போய் அவருக்கு, எனக்கு தெரியும் பெங்களூர்லாம் அந்த குளிர் நேரங்களில் பயங்கர குளிராக இருக்கும். ஸோ அவருக்கு சுடு தண்ணியெல்லாம் சூடு பண்ணி அவருக்கு குளிக்க கொடுத்து, அவருக்கு டீ போட்டு கொடுத்து, அவருக்கு ஒரு மனைவி இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது போல் அவருக்கு துணிகளை எல்லாம் துவைத்து கொடுத்து அப்படியெல்லாம் உதவி செய்வோம். இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களை அவுட்ரீச்சு கூப்பிட்டு போவார். காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக் முடிச்சுட்டு அங்குள்ள கர்நாடக மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை விஷயம் மட்டும் கூடுவார்கள். அப்போது எங்களை காலையில் கூட்டிகிட்டு போய் அதில் ஒரு மேடான இடத்துல இருந்துட்டு எனக்கு அப்போல்லாம் அந்த யோவான் ஸ்டாபனுங்க ஞாபகம் வரும். அங்கே இருந்துட்டு பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் கூட இருந்து வேதத்தை, ஏன்னா பேசிக் நம்ம இது இருந்தனால வசனங்கள் தெரியும், ஆனால் விடுதலை தான் இல்லை. ஆனால் இப்போ படிக்க நிறைய காரியங்கள் அவருக்கு கூடவே எல்லா இடமும் போக அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் பிரசங்கிப்பார். நாங்கள் எல்லாம் அவரை சுற்றி நிற்போம். எப்படி ஆதி சபையில் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த போது 12 பேரும் கூட எழும்பி நின்றது போல நாங்களும் அவருக்கு கூட நிற்போம். அவர் பிரசங்கம் அப்போ அதானே குழந்தை பருவம் இல்லையா? அப்போ அப்படி அது உற்சாகம். அவர் அந்த நாட்களில் அந்த ஷார்ட் டைமில் அந்த ரெட்ஷிப்பின் பொதுவாக உண்மையான ரெட்ஷிப் உள்ள வந்துட்டாலே அந்த சந்தோஷம் வந்துடும். அப்போ அதெல்லாம் அவங்க சேவை செய்கிறது, காலையில் எழும்புறது, போகிறது, ஊழியத்துக்கு போகிறது, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை. அந்த நாட்களில் அவர் ஒரு பழைய ஒரு லேம்பி ஸ்கூட்டர் வச்சுருப்பார். அது பார்த்திங்கன்னா அடிக்கடி பெட்ரோல் இல்லாமல் நின்றோம். அப்போல்லாம் தள்ளி அதெல்லாம் ரொம்ப
நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சில நேரம் ஸ்டார்ட் ஆகாது, அப்படியெல்லாம் அந்த நாட்களை நினைக்கிறோம். அப்படி ரொம்ப அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்து சேவை செய்து ஊழியம் பண்ற இடத்துல, ஊழியம் செய்ய போற இடத்துல வந்து ஏதாவது மத மத ரீதியா இல்லாட்டா வேற வேற ஆட்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிற ஆட்கள் வந்து ஏதாவது சொல்லி இருந்திருக்கு. சில இடங்கள் எல்லாம் சில எதிர்ப்புகள் இருக்கு. டேக்ஸ் கொடுக்குற இடத்துல சிலர் வாங்காம எதிர்த்தது, கிழிச்சி எறிந்த சம்பவங்கள் உண்டு. மற்ற பல தெய்வ பிள்ளைகள் பட்ட பாடுகளுக்கு இணையானதல்ல, ஆனாலும் சில இடங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கோம். அது கிறிஸ்துவுக்கு ஆய்ப்படுகிற அவமானம் நமக்கு இன்றைக்கும் அதுதான். கிறிஸ்துவ நிமித்தம் நெருக்கப்பட்டால் பாக்கியமே, இது பாக்கியமே என்று பக்தன் ஒருவர் பாடினார். அதுபோல கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அன்னைக்கும் கஷ்டமா தெரியல, இன்றைக்கும் கஷ்டமா தெரியல. ஆமா, அப்போ அப்படி அந்த நாட்கள்ல அவரோட கூட இருந்து ஊழியங்களும் அது போல சில இடங்கள்லாம் நைட்டு ஊழியத்துக்கு போயிட்டு 11 மணி 12 மணி ஆயிடும். வந்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு படுத்தாலும் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அப்படி அந்த நாட்கள்ல இப்ப கூட 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் வந்து உங்களை போலவே வந்து அவங்களும் ஆல்மோஸ்ட் இந்த அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த ஷார்ட் டைம்லேயே கர்த்தர் என்னை அந்த 3 பேரில் முதன்மையானவனை போல ஆக்கியிருந்தார். அப்பவே பாஸ்டர் போக முடியாத சில இடங்களுக்கெல்லாம் என்ன இல்லை இப்படி எல்லாம்ன்றது அவங்களும் இதில் இன்வால்வ்டு. ஆமாம், அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிறவங்க தான். பட் இதற்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் வேகத்தில் குறையும். இப்போ அந்த நாள் இப்போ 3 வாரில் என்னை அவர் சில இடங்களுக்கெல்லாம் ஜப பிரசங்க பண்ணுறதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார். ஆமாம், அதில் ஷார்ட் டைமில் ஆமாம், ஒரு முறை என் கூட இருக்கிற ஒரு சகோதரரையும் என்னையும் ஒரு ஊழியத்துக்கு அனுப்பிட்டார். ஒரு சபைக்கு நாங்கள் போனோம். அப்போ என் கூட வந்தவர் ரொம்ப வாட்டச்சாட்டமானவர், ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாஸ்டர் லுக்கு. நான் சின்ன பையன். அப்போது நாங்கள் எங்கள் 2 பேரையும் அனுப்பியிருந்தார். நாங்கள் அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஊழியத்துக்கு போனோடனே சரி பாஸ்டர் அனுப்புனாலும் தானே வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் 2 பேரும் உள்ளுக்குள்ளே என்னிட்ட சொன்னாப்புல, தம்பி நீ பேக்கில் உட்காரு, அவர் சார் முன்னுக்கு போட்டுட்டார். ஏன்னா ஆரம்பம் தொடங்கிட்டு நாங்கள் வேறு லேட்டு. இவரை போய் முன்னுக்கு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. நான் பேக்கில் உட்காந்துட்டு நான் முடிச்சு இருந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளை அழைச்சா தானே போக முடியும். இவர் இங்கேருந்து கண்ணை தள்ளிகிட்டே இருக்காரு. அப்போது பிரசங்க நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பிரசங்க நேரம் நெருங்கும் போது இவர் போய் நேராக பாஸ்டரை தட்டி, பாஸ்டர் பிரசங்கியார் அங்கே இருக்கிறாரு. நான் அவருக்கு துணைக்கு வந்த ஆள். அப்படி கர்த்தர் அன்னைக்கு நான் சின்ன பருவம். அப்போது அவர் என்னது சொல்லி அப்புறம் பாஸ்டர் வந்து சாரி வாங்கன்னு சொல்லி நம்ம இன்னும் கூப்பிட்டு வந்தாங்க. இருந்தாலும் இப்போ நீங்க உங்களை வந்து பின்னாடி அங்க உட்கார வச்சிருக்காங்க, நீங்க பொறுமையா அப்படி தாழ்மையா உட்கார்ந்துருந்தீங்க. தாழ்மையா உட்கார்ந்துருந்தீங்க. இப்ப நாட்கள்ல வந்து அந்த நிறைய பேர்கிட்ட அந்த தாழ்மை கிடையாது. நீயே எப்படி இருக்கிறியா அப்படிங்கிற ஒரு தாட்ல எல்லாம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் வந்து அப்படி மாறிட்டே இருக்குது. அதான் இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். எனக்கு அது இப்போ நினைச்சாலும் சிரிப்பாக இருக்கும். அப்போது அவர் வந்து சொன்னார் இப்படி ஆகணும்னு. பிறகு என்ன அழைச்சிட்டு வந்தாப்புல. அழைச்சிட்டு வந்தவங்களும் இவன் என்ன பேச போறான்னு தான் அழைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ எதுலேயுமே இல்லை, ஆள்லேயே இல்லை ஒன்று. ஆனால் நான் ரொம்ப மனத்தாழ்மையோடு சொல்கிற காரியம், கர்த்தர் அன்னைக்கு ரொம்ப வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அன்னைக்கே அவங்க ஒரு டேட்டை கேட்டாங்க, இந்த நாள் நீங்கள் வர முடியுமான்ட்டு. அப்படி அந்த போதகருக்கு கீழே இருந்து நிறைய கற்றுக்கொண்டு நிறைய அவர் என்னென்னா அவர் அந்த மேனேஜராக இருந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் வேலை செய்வாங்க. முஸ்லீம்கள் வேலை செய்வாங்க, ஹிந்துக்கள் வேலை செய்வாங்க, மற்ற மதங்கள் வேலை செய்தாலும் எல்லாரும் 1 hour ஜபத்தில் இருக்கணும். காலையில் 9 மணிக்கு ஆமாம்மா, ஏன்னா 9க்கு வேலைக்கு வந்துடணும். 9 to 10 வந்துட்டு அது ப்ரேயர் டைம், சம்பளம் அதுக்கு வந்துடுது. அதனால் 9க்கு எல்லாரும் வந்துடுவாங்க, உட்காருவாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுவார். பிறகு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்றுவித்தார், என்ன வச்சு பேச வைப்பார். அப்படியெல்லாம்
அவருக்கு கீழே இருந்து நிறைய காரியங்களை கற்று எப்பவாச்சும் வந்து பாஸ்டர் வந்து உங்களை திட்டியிருக்காங்க? திட்டிருக்கிறார். தவறுகள் நம்ம சின்ன பிள்ளை இல்லையா, நம்ம சில இடங்கள்ல நம்ம பேச்சில் தவறு பண்ணியிருக்கிறோம். அப்பெல்லாம் அவர் கண்டித்திருக்கிறாரு, நல்ல ஏசி இருக்கிறாரு. பேசும்போதெல்லாம் மனம் உடைஞ்சிருக்கீங்களா? உடைஞ்சது உண்டு. சில நேரங்களில் ஒரு சின்ன உடைவுகள் வரும். இருந்தாலும் அவர் வந்து திரும்ப ஆறுதல் படுத்தி இருக்கிறார். பிறகு நானும் உணர்த்தப்பட்டிருக்கேன். நீதிமான் கொட்டுவது ஆமாம் வேதத்தில் எழுதி எண்ணெய். ஆமாம், அதை போன்று அந்த உணர்வை அந்த நாட்களிலே அனுபவித்திருக்கேன். அப்படி ஊழியருக்கு கீழே இருந்து அடங்கி இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு சேவை செய்யவும் ஆண்டவர் உதவி. ஆமாம் ஆமாம். அதுக்கு பிறகு இது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கும் அப்படிதானே பாஸ்டர் அந்த பெங்களூர்ல? ஆமாம். அதுக்கு பிறகு நீங்க எப்படி அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால அங்கே இப்போ பெங்களூர் இருக்கிற பூரண பெந்தேகோஸ்தே சபை ஃபுல் காஸ்பல் சர்ச் வந்து என்னுடைய பீரியடில் தான் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் முதல்ல அவங்க ஆரம்பித்தாங்க. பிறகு பெங்களூரில் அப்போது பிறகு அந்த ஃபுல் காஸ்பலோட கூட இணைந்து அவங்க கூட சபைகளிலும் ஊழியங்களிலும் அன்றைக்கே தூக்கின பைபிள் இயேசுவை அறியாத பலருக்கு ஆண்டவரை அறிவிக்க ஆண்டவர் எனக்கு கிருபைகளை தந்தார். ஒரு ஆத்ம பாரத்தோடு இந்த அந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்கேயும் ஐக்கியம். ஆமாம், அங்குள்ள ஃபுல் காஸ்பல் ஐக்கியத்தில் இணைந்து அந்த ஊழியர்களோட ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அப்பவுமே உற்சாகமாக அந்த காரியத்தை செய்ய. 5 வருஷம் இருந்தேன் பெங்களூர்ல. ஆமாம் ஆமாம். அங்கே இருக்கும்போது பல சண்டே ஸ்கூல் ஊழியம் இதெல்லாம் பண்ணி சபைக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஆமாம் வேலை செய்துட்டு தான் வேலை செய்துட்டு அப்படி அந்த ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தேன். பெங்களூர்ல ஒரு வீடு வாங்கினேன், ஒரு இடம் வாங்கினோம். வாங்கி ஒரு நல்ல ஒரு செட்டப்புக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் இங்கே பேரில் இருந்தார், சொந்த அண்ணன். அப்போது நான் கஷ்டப்பட்ட காலம் சொன்னேன்ல, பணம் எல்லாம் போய் அந்த நாட்களில் எங்கள் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அண்ணன் எனக்கு ஏதாவது வெளிநாட்டில் வேலை கிடைச்சா ஒன்று எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு அப்பவுமே தேடி அப்போ கிடைக்கல. நான் எப்போ இப்படி நல்லாகி ஒரு நல்ல லெவலில் வந்த பிறகு இந்த விசா அனுப்புனார். விசா அனுப்புனப்போ நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன், வர்றதுக்கும் விருப்பம் இல்லை, பேரின் வர்றதுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது என்னை நடத்தின பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கே விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். பெங்களூர்லேயே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்னை அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டார். அந்த அவருடைய அந்த ஒரு இதில் என்னை வச்சுட்டு போயிட்டார். பிறகு அவர் போயிட்டாரு. நான் இப்போ அந்த கம்பெனியுடைய பொறுப்பு, என்னுடைய அந்த ஊழியம்னா இது ஒன்லி ஃபேக்ட்ரியோட உள்ள ஊழியம் தான். சபை வெளியில் ஃபுல் காஸ்பல், இது வந்து அந்த ஃபேக்ட்ரியோட உள்ள ஊழியம். அப்போ இந்த ஊழியத்தையும் இந்த கூட்டத்தை நடத்தி இந்த அவர் அங்கே அப்படி நடத்திட்டு இருந்த நாட்களில் அன்னை விசா அனுப்பி அன்னைக்கு இதே போல் ஃபோன் இல்லாததுனால என்கிட்ட சரியான ரெஸ்பாண்ட் இல்லாததுனால என்னுடைய பிரதர்லாம் என்ன பண்ணார்னா என்னை தேடி பெங்களூர் வந்துட்டார். உனக்கு விசா வந்திருக்கு, நீ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கா, நீ புறப்படு. அப்போது எனக்கு அந்த கம்பெனி ஓனர் சொன்னார், நீ உனக்கு என்ன பிரச்சனை, நீ நல்லா இருக்கா? அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வெளிநாடு விசான்றது இன்று போல் அல்ல. ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடுன்னா அவ்வளோ பெரிய இதுனால அவங்க அதை ப்ரெஸ்டீஜியாக நினச்சி என்ன தேடி வந்துட்டாங்க. இப்போ அந்த கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா தானே இருக்கிற, இப்போ எதுக்கு போகணும் அப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது திடீரென்று இந்த பாஸ்டர் ஒரு நாள் என்னை தேடி வர்றார். தேடி வந்துட்டு அவருடைய தீர்க்க தரிசன ஸ்பிரிட் அதில் சொல்கிறாரு, உனக்கு அழைப்பு வர்றதுலேருந்து. ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு நான் சொல்லலை. அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி போக முடியுமோ
சீக்கிரமாக உடனே கிளம்பு அப்படின்னாரு. காரணம் என்னென்னா, அந்த கம்பெனி ஓனர் வந்து அவர் ஒரு பூர்ண ரட்சிப்பு உரியவர் அல்ல. அவர் வந்து நல்ல பணம் உண்டு, எல்லாம் உண்டு. அவரும் என்ன ஒரு பிள்ளைய போல் நல்ல நேசிக்க ஆரம்பித்தார். இந்த மேனேஜர் வேலை செய்த கம்பெனிக்கு முதலாளி. குடிக்கிறது தவறல்ல. அப்போது முதல்ல மறுத்தாலும் அன்பின் இதனால வாங்கி குடிச்சிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வந்த பிறகும் வஞ்சகம் கொஞ்சமாக பிடிக்குது, லைட்டாக பிடிக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தான் நீ போகக்கூடாது, நம்ம இது வந்து எவ்வளோ ஹெல்த்து தெரியுமா உனக்கு, இந்த கிரேப்ஸு அது இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்து, அதனால் இதை குடிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொஞ்சம் வந்து நான் வந்து மயக்கப்படுகிற ஒரு காலத்தில் தான் இவர் வந்து சொல்கிறார், உடனே புறப்படும். அப்போ எனக்கு நமக்குள்ள ஆவியான இருக்கிறார் இல்லையா, எனக்கு உடனே தோணிச்சு, எஸ் இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்புன்னு சொல்லி உடனே அவருக்கு அந்த ஓனர் அப்போ சென்னையில் இருந்தார். ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு ஊர்லேருந்து ஆள் வந்துட்டாங்க, எனக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அவர் என்னை அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்தார். அப்போ கணக்கை பாரு, உனக்கு எவ்வளோ பணம் வரும், ஏன்னா செக்கில் சைன் பண்ணி தந்துட்டு போயிடுவார். நீ அந்த செக்கில் எழுதி உனக்கு பணத்தை எடுத்துட்டு உனக்கு நீ அப்படின்னா போ, ஆனால் என்னைக்குனாலும் உனக்கு ஒரு தேவை, உனக்கு அங்கே முடியலைன்னா வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை அங்கேருந்து சென்னையிலேருந்து சொல்லி நானே செக்கில் எழுதி பணத்தை வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு பஹ்ரைன் வந்துட்டேன். இல்லை அப்போ ஃப்ரீ விசா தானே, ஃப்ரீ விசா. பெங்களூர்ல நல்ல செட்டப்பா இருந்துகிட்டு தான் அவனோட அழைப்பு இருந்துச்சு எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க பஹ்ரைனுக்கு என்ன வேலைனே தெரியாம வந்தீங்க. ஓகே ஓகே பாஸ். அப்போ பஹ்ரைனுக்கு வந்த பிறகு வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் எப்படி இருந்தீங்க? 1989 நான் பஹ்ரைன் முதல்ல வந்தேன். பஹ்ரைனில் இங்கே வந்தப்போ வந்து கொஞ்ச நாட்களுக்குள்ள குவைத் ஈராக் யுத்தம், குவைத்துக்கும் ஈராக்குக்கும் யுத்தம் நடக்கும். அன்றைக்கு ஈராக்கை ஆண்ட சதாம் ஹுசைன் என்று சொல்லுகிறவர் குவைத்தை வந்து பிடிச்சிட்டார். அப்போது பயங்கரமான ஒரு யுத்தம். அமெரிக்கா குவைத்துக்கு உதவியாக போய் ஈராக்குக்கும் குவைத்து பஹ்ரைனில் தான் அன்றைக்கு வந்து யுத்த தளவாடங்கள்லாம் அங்கே இருந்தது. அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் எல்லாம் இங்கிருந்து தான் யுத்த ஃப்ளைட் புறப்படும் பஹ்ரைனில். ஸோ பஹ்ரைன்லாம் ஒரு பெரிய இதாக இருக்குது, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லா கம்பெனிகளும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா யுத்த இதுகளும் அப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் வந்தேன். 11 மாதம் வேலை இல்லை. அதான் சொல்கிறேன், 11 மாதம் வேலை இல்லை. அப்போ அந்த ஓனர் என்னை திரும்ப கூப்பிடுறாரு. நான் அப்பவுமே சொன்னேன் போகாதேன்னு, அப்பவுமே போகாதேன்னு சொன்னேன். இப்போ நீ போய் மாட்டிட்டு கிடக்குற, இப்போ பிரச்சனை இல்லை, நான் உனக்கு டிக்கெட் அனுப்பி தரேன் வந்துரு அப்படின்னாரு. அப்போ எனக்குள்ள ஒரு சத்தம், ஒன்று அங்கேருந்து நான் கொண்டு வந்ததுக்கு நோக்கமே. அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, அங்கே இருந்தேன்னா நான் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஏன்னா அவர் வந்து பிள்ளை போல பார்க்குறாரு, நிறைய உதவி செய்தவர். அவருடைய பிடியிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு உள்ள சூழ்நிலை இல்லை. ஆண்டவராக நம்மளை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தவர் கண்டிப்பாக நடத்துவார் அப்படின்ற ஒரு இதில் 11 மாதம் வேலை இல்லை. வந்த புதுசில் இப்போது என்னுடைய மகளுடைய மாமனார் அவர் பஹ்ரைனில் இருந்தார். அப்போ பாஸ்டர் ஜாய். அப்போ அவர் வந்து என் கூட ஸ்கூலில் படித்தவர், கொஞ்சம் அறிமுகமானவர். இங்கே வந்த உடனே எனக்கும் அவருக்கும் ஒரு கான்டாக்ட் வந்தனால என்னை உடனே ஆவிக்குரிய சபைக்கு ஆமாம், அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ நான் வந்த காலங்களெல்லாம் அங்கே வந்து ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்தவர். ஆமாம், பயங்கரமாக பஹ்ரைனில் நிறைய வாலிபர்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து என்னை அழைச்சிட்டு சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். சில நாட்களில் அவர் இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணி முழு நேர ஊழியத்துக்கு இந்தியா போயிட்டார்.
அப்போ இந்தியாவுக்கு போகும்போது அவர் எந்த ரூமில் இருந்தாரோ அந்த ரூமில் அவர் எந்த பெட்டில் படுத்திருந்தாரோ அந்த பெட்டில் என்ன ஒப்படைச்சிட்டு போனார். ஸோ அங்கேயே நான் தங்கி இருந்து நான் தொடர்ந்து சபைகளுக்கு ஒழுங்காக போகும் அப்படி இருந்தேன். அந்த டைம்ல பாஸ்டர் ஜாய் அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சபை ஊழியமா இல்லாட்டா? ஆமாம் சார், அன்றைக்கு இருந்த சபையில் உதவி ஊழியராக இருந்தார். ஊழியராக இருந்து ஊழியத்துக்கு ஒரு ஒரு தலைவன் தேவையில்லை. அப்படி அந்த இதில் அவர் நல்ல ஊழியம் ஆண்டவருக்காக உண்மையிலேயே ஆத்மீகமாக ஊழியம் செய்தார். அப்படி அந்த நாட்களில் அப்படி சபைக்கு ஒழுங்காக இங்கே வந்து போக ஆரம்பித்தேன். கூட உள்ள சகோதரர்கள் கூட சேர்ந்து கேம்ப் ஊழியங்கள் அதெல்லாம் அப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை பலர் போவாங்க, போகிறவங்க கூட போகிறது அப்படி அவங்க கூட போகிறது வழக்கமாக இருந்துச்சு. வந்திருக்கு 11 மாதம் வேலை இல்லை. அப்போது எனக்கு இதையும் சொல்லணும், எனக்கு ஒரு தம்பி அறிமுகமானார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டணம்னு சொல்கிற ஒரு இடத்தில் உள்ளவர். அவருக்கு அப்பா அம்மா இல்லை. அந்த தம்பி பேரில் இருந்தார். அவருக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்து எப்படியோ ஒரு விசா கிடச்சி இங்கே வந்துட்டு அவருக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல். அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் அவரும் என்னோட கூட துணையாய் அங்கே உங்கள கடற்கரையில் போய் ஜோமன்னு 2 நாள் அழுது, ஆண்டவரே ஒரு வேலை தாருங்க எல்லாம் அழுது ப்ரேயர் பண்ணுவோம். வேலை இல்லாத நேரம் நெருக்கப்பட்டிருக்கோம். என்னை அழைத்த அண்ணனே சில நேரம் என்ன நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்பாப்புல. அப்போ நமக்கு எல்லா வேலையும் செய்ய நம்மளால பலன் இல்லை. ஆகவே அந்த நேரங்கள்லாம் கொஞ்சம் மன அளவில் நெருக்கப்பட்டோம். அதனால் அழைத்த தேவன் நிச்சயமாக நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சு. அதன்படி கர்த்தர் நடத்தினார். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கலை சேர்ந்த ஒரு சகோதரர் ராதாகிருஷ்ணன் பேர். அந்த ராதாகிருஷ்ணனுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அப்போ அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், டேய் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா நீ ஏன் 11 மாதம் வேலை இல்லாமல் இருக்க? 11 மாதம் நீ எதுக்கு வேலை இல்லாமல் இருக்கா? ஆமாம், இல்லை உடையல. இயேசு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னை தொட்டது. ஆனால் அவருக்கு நான் ஆன்சர் கொடுத்தேன். எப்படின்னா, நாங்கள் 11 மாதம் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு மற்ற மக்களை போல என்னை கஷ்டப்படுத்தலை. ஏன்னா என்னுடைய ஒரு பிரதர் கசின் இங்கே இருந்தார். அப்போது அவங்க நல்ல செட்டப்பில் இருந்தனால அவங்க வீட்டில் தான் நான் முதல்ல பாஸ்டர் ஜாய்க்க அந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் தான் தங்கினேன். அப்போது அவங்க எனக்கு வேண்டிய எல்லா உணவு, உடை, பேக்கெட் மணியை அப்போ 20 பீடி தருவாங்க. அன்றைக்கு ஒரு மேசன் இன்னைக்கு சம்பளம் 45 டினார் தான். ஆனால் எனக்கு 20 டினார் இவங்க பேக்கெட் மணி தருவாங்க. இந்த பேக்கெட் மணியை வாங்கி இந்த 20 டினார்லேயே நான் பெங்களூரில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியருக்கு இங்கே பணம் அனுப்புவேன். வேலை செய்யாமலே பணம் அனுப்பும். அப்படி ஆண்டவர் என்ன வச்சிருந்தார். ஆகவே அந்த தம்பிக்கு இதை சொன்னேன். அந்த அண்ணனுக்கு, அவர் என்னோட வயசு மூத்தவர், அவருக்கு சொன்னேன், வேலை இல்லைன்னாலும் ஆண்டவர் என்னை இவ்வளோ நல்லா நடத்துகிறார் ஆண்டவர். அப்படி அவருக்கு சொன்னாலும் என் உள்ளத்துக்குள்ள ஒரு 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 வைராக்கியமும் ஒரு உடைவும். ஆமாம், நீங்கள் சொன்ன ஒரு சின்ன உடை. நைட்டு போய் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே நீர் ஒரு வேலை தந்திருந்தா இவர் என்ன இடத்துல இப்படி கேட்டிருக்க கூட முடியாதில்ல, எனக்கு நீ ஒரு வேலை தந்தா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அழுதேன். அன்றைக்கு உண்மையிலே 11 மாதத்தில் கண்ணீர் வடித்தது. அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுத்துட்டேன். காலையில் ஒருத்தர் வர்றார். அவர் நான் வேலை செய்த பெகரியில் ஜாஃபர் பார்மசின்னு ஒரு அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவர். முந்தின நாள் தான் வருவார். எல்லா நாளும் அவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் எப்பவும் பகலில் நான் தனிமையாக வீட்டில் சும்மா தானே இருந்தேன், அண்ணன் வீட்டில். அங்கே வருவார். வந்து ஏன்னா அவர் என்னுடைய அந்த கசினுக்கு ஃப்ரெண்டு, அதனால் வருவார். காலையில் வந்து ஒரு டீ போட்டு என்பார். டீயை போட்டு கொடுப்பேன், பேசிட்டு எடுத்துகிட்டு போவார். அப்போது முந்தின நாள் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னடா செய்யறது, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, இப்போ யார் உனக்கெல்லாம் இப்போ எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் மறுநாள் காலையில் வர்றாரு. ஏய் சீக்கிரம் கிளம்பு,
எங்கள் முதலாளி உன்னை பார்க்கன்னு சொல்லியிருக்காரு, ஒரு ஆள் அவருக்கு அர்ஜென்ட்டாக வேணுமோ. சரி, நீங்க ஜெபம் பண்ண அடுத்த நாள் நைட்டு அழுதுருக்கேன். காலையில் இவர் வர்றாரு. அழுததுடைய மாலை நேரத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்கிறது, யுத்தம் நடந்துட்டுருக்கு, வேலை இல்லைன்னு சொன்னவர். மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், புறப்பட்டு போகணும்னு சொல்லி. கர்த்தர் கிருபையினால் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்து தந்தார். ஒரே கம்பெனியில் கிட்டத்தட்ட 32 வருஷம். ஆமாம், அந்த வேலைகளை செய்து பல உயர்வையும் பெறுவதற்கான ஒரு உதவி செய்தார். அப்படி அப்புறம் எப்படி பாஸ்டர் இந்த வேலை கிடைச்சி அப்புறமாட்டு ஊழிய காரியங்கள்லாம் ஊழிய போயிட்டே இருக்குது, கேம்ப் ஊழியங்கள் அப்படின்னு போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு சபைக்கு கீழே அடங்கி இருந்து. எப்போ வந்து ஆண்டவர் வந்து அங்கேருந்து பிரித்து எடுத்தாரு? ஆக்சுவலி நான் ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபையில் கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த சபைக்கு கீழே இருந்து ஊழிய பொறுப்பின் அடிப்படையில் இல்லை, ஊழிய பாரத்தின் அடிப்படையில் அங்கிருந்த சபைக்கு கீழே இருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கானவர்களுக்கு விசேஷம் சொல்லியிருப்பேன். ஆமாம், எல்லா மாலை ஆன உடனே அன்றைக்கெல்லாம் திருமணம் ஆகாத காலங்களில் பேச்சுலர் தானே, 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், வந்து குளித்து புறப்பட்டு எடுத்துகிட்டு உடனே பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். எங்கேயாவது போய் ஊழியம், சபை ஆராதனை அல்லாத நாட்கள் எல்லாம் வந்து எல்லா நாளிலும் ஊழியத்துக்கு பண்ணி பல கிடையாது. அன்றைக்கு இன்றைய போலைக்கு வாகனம் கிடையாது. உதாரணமா பஹ்ரைன் மனாமையிலிருந்து ஹித் வரை நடந்து போன நாட்கள் உண்டு ஊழியம் செய்வது. பிறகு ஆண்டவர் ஒரு சைக்கிள் எங்களுக்கு தந்தார். அந்த சைக்கிளில் நானும் இன்னொரு சகோதரனுமாக சைக்கிளில் போவோம். அவர் சவுட்டுவார், நான் பின்னால் இருப்பேன். சில நான் சவுட்டுவார், அவர் பின்னால் இருப்பார். அப்படி போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே போவோம். ஆண்டவரே, ஒரு வாகனம் உள்ள ஒருத்தரை எங்களுக்கு தாருங்க, ஆண்டவரே ஒரு வாகனம் உள்ள ஒருத்தரை தாருங்க. இந்த நாட்கள்ல சோர்ந்து போயிரு, இந்த ஐயோ கஷ்டமா இருக்கு, உடம்பு வேலை பார்த்துட்டு நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, கண்டிப்பா வந்து பாடியெல்லாம் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போல்லாம் வந்து ஊழியத்துக்கு போகாம வந்து என்னைக்காவது இது பண்ணிருக்கீங்க? அப்படி ஃபீல் பண்ணி போனது போல ஞாபகம் இல்லை. டயர்டுகள் இருந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் அந்த ஆண்டவருக்கு மேலே இருந்த அல்லது ஊழியத்தின் மேல் இருந்த ஒரு தாகம் அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்துச்சு. அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஊழியத்துக்கு மேல ஒரு தாகம், ஆண்டவருக்கு மேல ஒரு அன்பு, எப்படியாவது எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமா, எனக்கு ஞாபகத்தில் அதாவது சுகம் இல்லாமல் படுத்தோ இல்லை பலகீனப்பட்டு போகாமல் இருந்த நாட்கள் இல்லை. ஒழுங்காக அப்படி போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே போவோம். ஆண்டவரே ஒரு வாகனம் தாரும், வாகனம் உள்ள ஆளை தாரும். ஏன்னா வாகனம் வாங்குறதுக்கு அன்னைக்கு நமக்கு வசதி இல்லை. அன்னைக்கு பஹ்ரைன் பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தினார் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்போது எப்படி அதெல்லாம் நம்ம கனவுல நினைக்க முடியாது. அப்படி ஒரு வாகனம் உள்ள ஆளை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வெரி ஷார்ட்டில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என் அண்ணன் கொஞ்சம் ஆண்டவர் வாகனம் தந்தார். அதற்கு சுவிசேஷ வாகனம்னு பேர். ஏன் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் போடுறதெல்லாம் வேற பிரதேசம் தான் போடுவாங்க, மெக்கானிக் பார்க்குறதெல்லாம் வேற பிரதேசம். நமக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாம், ஏன்னா பழைய வண்டி அடிக்கடி ரிப்பேர் பண்ணணும். அப்போது ரிப்பேர்லாம் அவங்களே ஃப்ரீயாக பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் பெட்ரோல் போடுவார், என்னோட, ஏன்னா அவருக்கு தெரியும் பிரதருக்கு பைசா கிடையாது. ஸோ பெட்ரோல் போட்டு அப்படி ஆண்டவருடைய கிருபையினால் அப்படி அந்த நாட்களில் உற்சாகமாக ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு குறிப்பிட்ட சபையின் கீழாக சுமார் 20 வருஷங்கள் அந்த சபைக்கு அடங்கி இருந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை கொண்டு தெளிவாக பேசினாலும் என் உள்ளம் மறுத்தது. என்னன்னா இந்த சபையை விட்டு போகக்கூடாது. அந்த 20 வருஷம் சொல்லும்போது எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்? மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து 4 வருஷத்துல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ அது எப்படி ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும்போது நீங்க எப்படி ஆன்ட்டியை வந்து உங்களுக்கு ஆண்டவர் காட்டி தந்தாரா இல்லாட்டா வீட்டுல பார்த்ததா? அது ஒரு பெரிய விஷயம். நான் தங்கியிருந்த எங்கள் அண்ணன் வந்து இங்கே குறிப்பிட்ட ஒரு பாரம்பரிய சபையினுடைய செயலாளர். அப்போ அவருக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அவர் கூடயும் போவேன். காலையில்
ஆவிக்குரிய சபைக்கும், மாலையில் அண்ணனுக்கு கூட அந்த சபைக்கு போவேன். அங்கே அன்றைக்கு அங்கே பர்மனெண்ட் பாஸ்டர்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. அன்னைக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க தான் ஒருத்தர் ஆராதனை நடத்துவார். ஒரு பெரிய காங்கிரிகேஷன். ஆனால் அந்த சபை இயங்கி வந்தது அந்த நாட்களில். இப்போது தனி பாஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. அப்போது என்னென்னா அங்கே இருக்கிற ஊழியர்களே தான், சாரி நாட் ஊழியர், பிலிவேஸே மாறி மாறி ஒருத்தர் ஆராதனை நடத்துவார், ஒருத்தர். ஆமா கண்டிப்பா இப்படி பண்ணும்போது கண்டிப்பா வந்து மனத்தாங்கல்கள் எல்லாம் அது நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இப்போ நான் ஆவிக்குரிய ஒரு இதில் இருந்தனால எனக்கு அடிக்கடி அங்கே பிரசங்க வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ நான் அங்கே அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவேன், அங்குள்ள ஆராதனை நடத்துவேன். சாயங்காலம் காலையில் ஆவிக்குரிய சபைக்கு போயிடுவேன், சாயங்காலம் அந்த சபையில் போய் அங்கும் ஒன்லி மற்றவங்க கிடையாது, ஒரு காக்டெயில், எல்லா சபையை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அங்கே. அப்போ ரொம்பவே அது பயங்கர இது உண்டு. ஆனாலும் கிருபையினால் நடந்தது. அதில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இவங்க பையன் நல்ல பையனாக இருக்கானே, இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கன்னு சொல்லிட்டு சவுதியில் வேலை செய்கிற ஒரு சகோதரியை ஃபோட்டோவை காட்டினாங்க. அன்றைக்கெல்லாம் அதானே பெரிய விஷயம். ஃபோட்டோவை காட்டினாங்க, பிடிச்சிருந்து. சரி அப்போது இதை ஓகேன்னு சொல்லிட்டேன். ஒரு வியாழக்கிழமை சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஆவிக்குரிய சபையில் ஆராதனைக்காக போயிருக்கேன். அங்கே இல்லை அது வேற அந்த காலையில் நான் ஆராதனைக்கு போயிருக்கேன். கொஞ்சம் பேக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த போதகர் அந்த ஆவில நிரம்பி அப்படியே எழும்பி என்கிட்ட வந்தார். வந்து எனக்கு மேலே தலையில் கை வச்சு சொன்னார். ஒரு மலையாள பாஸ்டர். அவர் சொன்ன, இன்னல நேற்றைக்கு உனக்கு விவாகத்துக்காண்டி ஒரு பெண்ணை நீ நிச்சயம் பண்ணியிருக்க. இந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தகரும். நீ ஆகவே நீ ஒன்று பண்ண, என்னுடைய சமூகத்தில் காத்து இருந்து உபவாசம் பண்ணி ஜோமன் உனக்கு ஏற்ற துணையை தருவேன். நான் உடனே காலையில் அங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு சாயங்காலம் இங்கே கூட்டத்துக்கு வருவேன்ல, இங்கே வந்து இப்போ வந்து அந்த ஃபோட்டோல இருந்தவங்க வந்து காட்டி தந்தாங்கல்ல, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. இல்லை அது ரட்சிக்கப்படாது. நான் போயிட்டு இருந்த சபை இந்த அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க தான். நான் அந்த மாலையில் போகிற சபை. இப்போ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு படாத பாடுபடுறாங்க. ஆமாம், அதான் சொல்ல. அப்போது வந்து என்னென்னா அவங்க வந்து அவங்களுடைய விசுவாசத்தின்படி, எனக்கும் அந்த நாட்கள் பெரிய அறிவு இல்லை, அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். சாயங்காலம் காலையில் இப்படி நடக்குது, சாயங்காலம் அந்த ஃபோட்டோவை கொண்டு நேராக தந்தவங்கள்ட்டே கொண்டு கொடுத்தேன். ஏன்னா எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க. கொண்டு கொடுத்தோன்னே அவங்க என்னது ஏன் அப்படின்னு வந்து யாரை ஏமாற்றிட்டாங்க நீங்கள், அப்படிலாம் இல்லை அப்படின்னு நிறைய சொல்லி பார்த்தாங்க. நான் சொன்னேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அதனால் உண்மையிலே ஆண்டவர் தான் என் கூட பேசியிருக்கிறாரு. என்ன அவங்க யூஸ் பண்ணாங்க. இல்லை உன்னை யாரை ஏமாத்திட்டாங்க, மலையாளி உன்னை ஏமாத்திட்டாங்க, அப்படியெல்லாம் என்ன ரொம்ப இதாக பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் இல்லை அந்த வார்த்தைகள்லாம் வந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப புரிஞ்சுது, இது உண்மையிலே ஆவியானவர். ஏன்னா நான் அறியாமையில போய் விழப்போனேன், என்னுடைய மாமிசத்தின்படி போய் விழப்போனேன். ஆனால் ஆவியானவர் என்னை உணர்த்தினார் அப்படின்ற உணர்வை சரியாக ஸ்ட்ராங் ஆனதுனால ஃபோட்டோவை திரும்ப கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பல நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய மனைவியை குறித்து ஒருவர் சொன்னார். அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை, ஆனால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, நல்ல பிள்ளை. அப்போது என் மனைவியும் நான் பார்க்கல, அவங்களும் என்ன பார்க்கல. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்ததுனால ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அந்த அவங்கள ஏற்றுக்கொள்ளவும், அப்படி ஒருத்தர் பார்க்காம நாங்கள் இணைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்து நீங்க ஊழியமும் பண்ணி ஊழியத்திலையும் இருக்கிறீங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஊர்ல தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஷார்ட் டைம் தான், ஒரு 3 மாசமா தான் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டாங்க. வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போறது அப்படி ஏதாவது உண்டா? ஊழியம் செய்யறது வேலை உடனே கிடைச்சி? வேலை கிடைக்கல, அவங்க வரும்போது ப்ரெக்னெண்ட்டாக வந்தாங்க. பிறகு அப்படி ஊழியத்தில் நல்ல உதவியாக இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது, இப்போ சபைகளுக்கு ஒழுங்காக போகிறது வருது அப்படி. அப்புறமா
அந்த நீங்க சொன்னீங்கல்ல 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் ஒரு சபைக்கு கீழே அடங்கி இருந்து எப்போ வந்து ஆண்டவர் வந்து உங்களை பிரிச்சு எடுத்தாரு? ஆமாம். அப்போது சொன்னது போல் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் வெளிப்பாடை கொடுத்து நீ புறப்படு அப்படின்னாரு. அப்போது எனக்கு வந்து சபையை விட்டு புறப்படுறதுல இஷ்டம் இல்லை. அறவே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால் ரொம்ப பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் நீ அந்த அந்த குறிப்பிட்ட சபையோட பேசி இந்த விஷயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம், அதை நான் இதில் வெளிப்படுத்த விரும்பலை. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நம்ம இது வேதத்தின்படி இது இல்லை, அதனால நம்ம தனியாக கிளம்புவேன். அது ஒரு மலையாள சபையோட இணைந்திருந்துச்சு. நம்ம தனியாக போவோம்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அந்த போதகிட்ட பேசினேன். அவர் ஒருக்கா ஓகேம்பாரு, பிறகு திரும்ப வந்து இல்லை அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருந்தது. ஆகவே பயங்கர போராட்டத்தில் இருந்தேன். கிருபையினாலே ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது, நம்முடைய அழைப்பு ஒரு திடனான போது சபையில் எழும்பி சாட்சி சொல்லிட்டு தெளிவா ஒரு இது பண்ண பிறகு உடனே விட்டு போகாம சொல்லிட்டு ஆமாம் எல்லார்கிட்டையும் சமாதானமாக காரியங்களை சொல்லிட்டு புறப்பட ஆண்டவர் உதவி செய்தார். சரி, இப்போ வந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நல்ல ஊழியத்திலையும் விரிவாக்கி ஆண்டவர் கிளை சபைகள் எல்லாம் தந்து ஆண்டவர் வச்சிருக்காரு, ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமாம், ஸ்டார்டிங் வந்து பெரியது. ஆமாம், சரியா சொன்னா என்னுடைய மனைவிக்கு கூட சபை தொடங்குறதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா சபை என்பது எவ்வளவு கடினமான பகுதி என்பது பல அனுபவம். ஸோ அதனால நீங்கள் நல்ல சுவிசேஷ வேலை செய்யுங்க நல்லா, ஆனால் அந்த போதக வேலை வேண்டாம். சின்ன பிள்ளைகள் வந்துட்டு அப்போது அப்படின்ட்டு அவங்களும் உடன்பாடு இல்லை, உறவினர்களும் இதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன் உள்ளத்துக்குள்ளில் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு, ஆனால் எப்படி பண்ணுறது, அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் வேணும், ஒரு ஊழியத்தை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது கர்த்தர் அனுகூலமான சிலரை எழுப்பி என்னுடைய ஆவியோடு இணையக்கூடிய 1-2 பேரை கூட தந்து உண்மையிலே அந்த குறிப்பிட்ட அன்றைக்கு ஆராதனை நடத்தின அந்த கூடாரத்துக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். மனைவி சொல்லலை, ஏன்னா அவங்க வேண்டாம்ல சொல்லிட்டு இருக்கோம். பட் கூட உள்ளவங்க கூட சேர்ந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் அப்படி கத்தெடுக்கிற மேலே அப்புறம் அவங்களும் அழைப்பை ஒத்துக்கொண்டு எனக்கு கூட நடத்துவார்ன்றதில் இன்னைக்கு தொடங்கணும். கர்த்தர் அந்த அற்பமான ஆரம்பத்தை கனம் பண்ணி இந்நாள் வரை நடத்துகிறார். ஸ்டார்டிங்லம்மா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. எப்படின்னா நான் விட்டு வரும்போது சபை நடத்தணும் எல்லாம் ஏற்றோன்னு சொல்லலை, நான் போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேனே வெளியே, யாருக்கு நான் இது பண்ணல. ஆனால் ஏதோ கேள்விப்பட்டு அங்கிருந்து ஒரு சிலர் வந்துட்டாங்க. மற்றபடியும் நம்முடைய அந்த சபைக்குள்ளுக்குள்ளேயே ஆட்கள் இருந்திருக்காங்க. இப்போ ஆமாம் ஒரு அப்படி ஆரம்பமே ஒரு அற்புதமாக இருந்துச்சு. கர்த்தர் நடத்தினார். அப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல எப்படியும் வந்து 40 பேர் இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒண்ணுமே ஃபினான்ஷியல் ரீதியாகவும், ஏன்னா சபை ஸ்டார்ட் பண்றது ஈஸியான காரியம் கிடையாது. எப்படி பாஸ்டர் அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணீங்க நீங்க அந்த சபையை? அதான் கர்த்தர் வந்து கூட இருந்தவர்களை எழுப்பினார். அன்னைக்கு ஒரு நல்ல உற்சாகத்தின் ஆவி, எல்லாரும் வந்துட்டு சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஏன்னா சுவிசேஷகனாக தான் இவ்வளோ நாள் பழகணும். இப்போ வந்து மேய்ப்பன் வேலை, அதில் வந்து முட்டக்கூடிய ஆடு உண்டு. இப்போ ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை பொதுப்படையாக சொன்னால் மரத்தை ஒரு காட்டில் இருக்கிற மரத்தை வெட்டி போடுகிற ஊழியம் தான் சுவிசேஷன் ஊழியம். ஆனால் வெட்டப்பட்டு கிடக்கிறதை எடுத்துக்கொண்டு இங்கே கொண்டு வந்து உரசி அதை ஜாயின் பண்ணி டேபிள் ஆக்குறதும் பெஞ்சாக மாற்றுறதும் எல்லாம் யாருடைய வேலைன்னா சபை பாஸ்டர் வேலை. இப்போ இதை உரசும் போது வெட்டி போட்டுடலாம், ஆனால் உரசும் போது நிறைய பிரச்சனை வரும், உரசுறவனுக்கு வேதனை வரும். அப்போ
அப்போ இங்கே என்னன்னா சபையில் பலரும் பலவிதங்களில் எழும்பின நேரங்கள் உண்டு. அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் போதும் கர்த்தாவே, வேற ஏதாவது சபையில் போய் விசுவாசியாக இருந்து கொள்கிறேன் அப்படின்லாம் நினைத்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களுக்குள்ளெல்லாம் கண்ணீர் வந்தது உண்டு. அப்படி மனவேதனை அடைந்தது உண்டு. ஆனால் கர்த்தர் அதில் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அந்த அப்படி இருந்ததுனால ஆண்டவர் நம்மளை கைவிடலை. அந்த சிலையில் இருந்தெல்லாம் தூக்கினார், நடத்தினார். அப்புறம் இந்த இப்போ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். பிள்ளைங்க இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு பிள்ளைங்களும் இப்போ அதில் ஜாயின் பண்ணுவாங்க. பிள்ளைங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படி ஏதாவது? இல்லை, பிள்ளைகள் சொல்கிற அளவுக்கெல்லாம் ஆண்டவர் இப்போது நம்ம ஊர்களில் உள்ள போதகர் அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கோம். அவங்கெல்லாம் பல உபத்திரவத்தில் போயிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் ஒய்ஃப் வேலை செய்தாங்க, நான் வேலை செய்தேன். ஸோ ஃபைனான்சியலி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஆண்டவர் எங்களை நல்லா நடத்தினார். ஃபைனான்சியலி நல்லா இருந்தோம். இல்லை, இந்த பிரச்சனையை நாங்கள் பொதுவாக வெளியே வீட்டில் எடுத்து அதை ஒரு மேட்ராட்டு பேசுறது இல்லை. நிறைய விஷயம் இப்போ பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு மனைவியும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அவங்க ஒன்றும் இது அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போகிறதில்ல. போனதாட்டி எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அது ஒரு ஆமாம். இன்றைக்கும் அப்படிதான் சபையின் ஊழியத்தில் கூட அவசியப்பட்டால் பிள்ளைகளுக்கு போகுமே ஒழிய மீதியை நாங்கள் புருஷன் மனைவி நாங்கள் ஜெபம் பண்ணி அதுக்கு நாங்கள் இப்போ பார்க்கும்பொழுதும் கூட நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. அது எப்படி? அதான் கிருபை தாம்மா. எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன், பாஸ்டர் ரொம்ப கோவப்படுற ஆளு அப்படின்னு. ஆனால் நான் பார்த்தேன் அப்படி நான் இதுவரை பார்க்கல. ரொம்ப ஷவுட் பண்ணி அதாவது கோவப்படுற விஷயத்தில் கோவப்பட்டிருக்கேன். கோவப்பட்டாலும் அடுத்தால அரவணைத்து அணைத்து, அது ஒரு தாய் உள்ளம். ஒரு உண்மையான ஊழியனுக்கு அது தேவை. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், ஆற்ற வேண்டிய இடத்துல ஆற்றணும். கண்டித்து விரட்டி விடுறதல்ல, கண்டித்து சீர்படுத்துறதுக்கு. அதனால் அப்படி ஸ்டார்டிங்கில் ஊழிய காரியங்கள் இந்த கிளை சபைகள்லாம் ஸ்டார்டிங்கில் இல்லை. இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கிருபையாக கிளை சபைகள் எல்லாம் தந்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய சஃபர் ஆயிருப்பீங்கல்ல ஊழிய பாதையில். கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த அநேக நிந்தனைகள் அப்படியெல்லாம் வந்திருக்கு, அவமானங்கள்ல வந்திருக்கு. ஏன் உனக்கு இது வேணுமா, இதெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படியெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்க? இருந்திருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களும் வந்திருக்கு. அவமானம், நிந்தை, அதெல்லாம் அதன் வழியாகத்தான் சபை கடந்து வந்தது. அதெல்லாம் சந்தித்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. இது இப்போ தங்கச்சி சொன்ன அந்த வேர்டு இல்லைனாலும் இதுக்கு சிமிலரான சில வேர்டுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதை காதிலெல்லாம் கேட்டிருக்கோம். பின்ன நம்மை அழைத்தவர் அவர் இல்லையா? நம்ம ஆண்டவருக்குரிய மனிதனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த போதிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு உறுதி உண்டு. ஆகவே என்னைக்குமே மனிதனை பிரதிப்படுத்துகிற அளவில் நடக்கிற ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனால எத்தனை வந்தாலும் இன்னொன்று அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறது இல்லை, சபை மக்களுக்கு கூட சொல்கிற ஒரு காரியம் உண்டு. எறிகிற அதாவது காய்க்கிற மரத்தில் தான் கல்லறி விழும். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு உண்டு. அதனால் இப்போ கல்லறி விழுதுன்னா ஸோ நம்ம காய்க்கிறோன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன முடியலை உயர்த்திட்டே இருக்கிறாரு, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாம்மா, ஆண்டவர் ஒரு நல்ல தரிசனம் உண்டு. ஆனால் அந்த தரிசனத்தை இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணல. அதுக்காக பிரயாசப்படுகிறோம், அதற்காக உழைக்கிறோம். அதுக்காக கர்த்தர் சபையிலையும் நல்ல ஊழிய பாரம் உள்ள தியாகம் உள்ள பிள்ளைகளை எழுப்பியிருக்கிறார். அவங்க துணையோட இந்த சபை இதுவரை வளரவும் பல கிளை ஊழியங்களை தொடங்கவும் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தி வருகிறார்.
சின்ன கொஸ்டின். இப்போ வந்து நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடிக்கக்கூடாது, அன்பினால தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? ஏமா, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பிள்ளையாண்டானே என்ன செய்யணும்? கண்டிப்பாக பிள்ளையாண்டா நடத்த வேண்டிய வழியிலே நடத்தணும். பிரம்பை கையாளாதவன் தன் குமாரனை பகைக்கிறான். மதியனும் பிள்ளையிடத்தில் ஒட்டி இருக்கும், தண்டனின் பிரம்பு அதை அகற்றும். அதுக்காக பிள்ளைகளை போட்டு கண்ணா பின்னாடி அடிக்கணுன்றதல்ல, அதை சிலர் செய்கிறாங்க. இப்போ நானும் சில என்னுடைய ஏர்லி ஸ்டேஜில் செய்திருக்கேன் தவறு, அது தவறு. ஆனால் பிரம்பியை கையாளக்கூடாதுன்னு சொல்கிறது வேதத்துக்கு புறம்பானது. இன்னைக்கு ஸ்கூல், ஒரு காலத்தை நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எங்களை நல்லா அடிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் அன்றைக்கி நிக்கர் போட்டிருக்கிற காலத்தில் அந்த நிக்கர் இருக்கிற இடத்துக்கு கீழே ஃபுல்லாக கம்பு லைனாக கிடக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு எங்கள் பெற்றோர் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா துணியை உரிச்சு விட்டுருங்க சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அன்னைக்கு பெற்றோர்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயந்து நடந்த காலம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு. உலகத்தில் மாறுகிறது. நான் சொல்றது என்னன்னா, உலகம் மாறலாம், ஆனால் உன்னதருடைய ராஜ்யம் மாறக்கூடாது. அன்னைக்கு உலகத்தில் புத்தகங்கள் வருஷங்கள் ஆக மாறுகிறது. ஆனால் பைபிள் நமக்கு அன்னைக்கு எழுதி தந்த பைபிள் தான் ஆமென் உலகத்தின் முடிவு வரை. இது உலக மனிதன் எழுதின ஒரு புத்தகம் அல்ல. அந்த புத்தகத்திற்கு, உலக மனிதன் எழுதின புத்தகத்துக்கு வருஷங்கள் மாறும்போது மாற்றம் வரும் என்றால் மனிதன் மாறுகிறவன், ஆனால் ஆண்டவர் மாறாதவன். அது ஆகவே இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சபை நடத்தப்படணும், விசுவாசிகள் இருக்கணும்ன்றத போதகர்களும் போதிக்கணும், விசுவாசிகளும் அதை செய்யணும். ஆகவே நான் சொன்னது போல நானும் தவறு செய்திருக்கிறேன். அந்த தவறை மற்றவங்க செய்யக்கூடாது. சும்மா நமக்கு கோபம் வந்து நிபுணர்கள் அடிக்கக்கூடாது. ஆனால் தண்டனையின் பிரம்பு இன்றைக்கும் நம்முடைய சபையில் நான் அதை சொல்லுகிறேன். ஆகவே தண்டனை, பிரம்பை கையாளாதவன் தன் குமாரனை பகைக்கிறான். அடுத்ததாக இப்போ வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம உலக பிரகாரமான பிள்ளைங்களை விடவும் இப்போ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக இப்போ நல்லா இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாமே கலட்டியிருப்பாங்க. பட் இப்போ உள்ள ஜெனரேஷன், இப்போ என்ன 2K கிட்ஸ் தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இப்போ உள்ள பிள்ளை இப்படி இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க இப்படி இருந்தால் தான் எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டர், பைபிளில் அதை பற்றி அப்படி இருக்குதா? தன்னுடைய நடை உடை பாவனைகள் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க. பைபிளில் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? அது எல்லா இப்ப அல்ல, வேதாகம காலங்களிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு குறைகள் சபைக்குள்ளே இருக்கிறது. அது இதை நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் உபதேசத்தின் மூலமாக தான் மாற்ற முடியுமே ஒழிய, ஜெபத்தின் மூலம் உபதேசத்தின் மூலம் மாற்ற முடியும். ஆனால் அது கரெக்டா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் நீங்க முன்னாடி நீங்கள் அப்படி இருந்தீங்க, உங்கள் காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு, அதனால் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. எங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் இப்படி இருக்குது, ஸோ நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஆண்டவரை தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்லா தான் இருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர் நீங்கள்? ஏன்னா இப்போ ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ், இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக விடுங்க, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா காலங்கள் மாற மாற ஒவ்வொரு ஃபேஷன் வந்துட்டே இருக்குது. அந்த ஃபேஷன் தகுந்ததாக இருக்கணும். அது ஒரு எதுவாக இருந்தாலும், சுடிதாராக இருந்தாலும் சரி, வேற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், அது தன்னுடைய சரீரத்தை எல்லாம் மறைச்சி நீட்டாக இருந்தால் ஓகே. ஆனால் அதுக்கு மாறாக வேற மாதிரி பிரதிபலிக்கிறது போல ட்ரெஸ் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா, இதை வேதமும் ஒத்துக்கொள்றதில்லை, ஒரு ஆவிக்குரிய சபையும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால்
இன்றைய கடைசி காலமாக இருக்கிறபடினால் வஞ்சிக்கிறவனாகிய பிசாசு தந்திரமாக சபைகளுக்குள்ளே நுழைந்து இன்றைக்கு ஆகவேதான் இன்றைக்கு பல புதிய சபை பிரிவுகள்லாம் உண்டாகுது. பைபிளில் சொல்லப்படுகிறது போல தங்களுடைய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். ஆகவே இது வந்துட்டு இந்த கடைசி காலமானனால இப்போ ஒரு கடையில் போனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் உடுக்கக்கூடிய உடையை தேடி கண்டுபிடிப்பது கடினமான நிலைமையாயிற்று. ஆகவே இன்றைக்கு அது ஒரு தங்கை சொன்ன போல இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லும் போது அதுக்கு சில நேரங்களில் நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியல. அவங்க ஏன்னா அவங்களுடைய தாட் எப்படின்னா நீங்க அந்த ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் ஊக்கு வைக்காம சேஃப்டி பின் வைக்காம எல்லாம் சாரி கட்டினாங்க, அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு சேஃப்டி பின் வச்சாங்க, அதுக்கு பிறகு காலகட்டங்கள். இப்போ நாங்க இப்படி இருக்கிறோம், இதுல என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க சொல்லலாம். பட் வேதம் அதுக்கு அனுமதிக்கல. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியானதல்ல. இன்னைக்கு உலக பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம எல்லாம் மாம்சத்துல தான் இருக்கும், ஆக நமக்கும் இச்சைகள் வரும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமாம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பா வேணுன்றத ஒரு சபை போதிக்கணும், ஆவிக்குறிகள் போதிக்கணும். ஆமாம். அது அப்படிதான் செய்ய முடியுமே வெளியே. ஆமாம், இது ஒத்து போகக்கூடியதோ இதை சரின்னு சொல்றதுக்குரியதோ இல்லை இல்லை. அப்புறமா இன்னொரு பொண்ணு பாஸ்டர், இப்போ முன்னாடியே நடந்துட்டு இருக்கு, முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அது வேற மாதிரி தான். இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு எதுவா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு இப்போ கான்சர்ட்னு பண்றாங்க, எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? அதுமா நான் அடிக்கடி சபையில பிரசங்கிக்கிற ஒரு காரியமும் உண்டு. ஒரு காலத்துல சபை உலகத்தில் இருந்தது, ஆனால் இன்றைக்கு உலகம் சபைக்குள்ள வந்து விட்டது. இன்றைக்கு அநேக சபையா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், புதிய தலைமுறைகள் பலரும் என்னன்னா உலக சினிமாக்காரர்கள் வெளியில உள்ள பல நிகழ்ச்சிகளை பார்த்து அதை போல இதை இங்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைகளுக்குள் பல ஊழியர்களை வந்து கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கும் நல்ல ஆவிக்குரிய ஊழியர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், போதித்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் அதுக்கு ஒத்துழைச்சும். அது சரியான காரியம் அல்ல, கிடையாது. அதை ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஊழியர்களுக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு, சின்ன பெற்றோர்களுக்கு, ஏன்னா இனி வர ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. பெற்றோர்கள் சின்ன பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க பாஸ்டர்? பொதுவாக நம்ம எல்லாரும் ஒரு கடைசி காலத்துல வந்துட்டோம். வேதம் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே இந்த கடைசி காலத்துல தனக்கு கொஞ்ச காலம் என்பதை அறிந்த சத்ரு இன்றைக்கு சபைகளுக்குள்ளிலும் சபை ஊழியர்களுக்குள்ளிலும் ஆமேன் இன்னைக்கு பல விசுவாச குடும்பங்களுக்குள்ளும் புகுந்து என்னன்னா ஆமேன் தன்னுடைய தந்திரமான அந்த உபாயங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே சபை தெய்வ பிள்ளைகள் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அவர் காண்பித்த மாதிரி தான், அவருடைய அடிச்சுவடுகளை தான் நம்ம பின்பற்றி போகணுமே ஒழிய ஒரு போதகனுடைய அடிச்சுவடையோ இல்லை இன்னொரு பெரிய ஒரு ஊழியனுடைய அடிச்சுவடையோ அல்ல. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகணும். கடைசி காலமாக இருக்கிறபடினாலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோமின் நாட்களில் லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். ரொம்ப ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அவங்க காலத்தில் உள்ள எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. அப்போ இதுல தப்பித்துக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் வேத உபதேசத்திலும் சரியான நடத்துதலிலும் அந்த போகும்போது மாத்திரமே அவங்களால ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே இந்த கடைசி காலங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தி முன்னேறுவதற்கு அவங்கள ஆண்டவர் உதவி செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன்.